ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டேல லாஸ் ஆஃப் மோஷன் இந்த சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டினை பார்க்க போறோம். நம்ம செஷன்ல பாக்குற கொஸ்டின்ஸோட நோட்ஸ் உங்களுக்கு இந்த QR கோட்ல அவைலபிளா இருக்கும். நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் ஸோ அங்க வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல நம்ம பாக்குற செஷன்ஸோட நோட்ஸ் எல்லாமே அங்க கிடைக்கும். நீங்க எடுத்து உங்களோட ஸ்டடி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப நாள் நீங்க கேட்டுக்கிற கிளாஸ் கோர்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணிட்டு ரைட் நவ் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைன் கோர்ஸ் 4275 இருக்கு, ஆஃப்லைன் கோர்ஸ் 19574 பிளஸ் GST, அது இன்க்ளூடிங் GST. ஓகே, ஸோ இந்த பிரைஸ் லெவல்ல உங்களுக்கு வந்து மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம். கோர்ஸ் ஃபீஸ் இதுல கவர் ஆயிரும். அண்ட் அனதர் திங் டேப் இதோட சேர்ந்துமே வந்துடும். நீங்க 8129000700 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா இது தாண்டி உங்களுக்கு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்க கைட் பண்ணுவோம். அண்ட் அனதர் திங் 12th முடிச்சுட்டு நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்கன்னா March 27th அன்னைக்கு நம்ம இன்னொரு பேட்ச் கூட நம்ம லான்ச் பண்றோம். XPL அப்படின்ற ஒரு பேட்ச் ஆஃப்லைன் கிளாஸ் கோர்ஸ் பேட்ச். ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 10,000 பிளஸ் GST இருக்கும். ஸோ இதுலயுமே உங்களுக்கு வந்து எல்லாமே மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவாங்க. ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், லைவ் செஷன்ஸ் இருக்கும். அண்ட் எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஜஸ்ட் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆஃப்லைன் சென்டர்ஸை பொறுத்தளவுக்கு திருச்சி, திருநெல்வேலி, கோயம்புத்தூர் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த சென்டர் பக்கத்துல இருக்கும் ஸோ அதை நீங்க சூஸ் பண்ணி உங்களோட அட்மிஷன் வந்து நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே எங்களை லாஸ்ட் இயர்ல நம்ம கொடுத்துருக்க நம்மளோட சக்சஸ் ரேட். ஸோ அரௌண்ட் 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து மெடிக்கல் சீட்ஸ் நம்ம எடுக்க வச்சிருக்கோம். ஸோ திஸ் இஸ் சம்திங் ஒரு சின்ன ஒரு ப்ரௌடான மூமெண்ட். அண்ட் அனதர் திங், இதை தாண்டி உங்களுக்கு வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுன்னா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு நீங்க தாராளமா கால் பண்ணுங்க. நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சோ நம்ம क्वेश्चन பார்த்துடலாம். A 1 kg block situated at a rough incline is inclined to a spring of spring constant 100 Newton per meter as shown in the figure. The block is released from the rest with the spring in the unstretched position. The block moves 10 centimeter down the inclined before coming to the rest. Find the coefficient of friction between the block and the inclined plane of a 37 degree. Assume that the spring has a negligible mass and pulley is frictionless. So உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம்ல கேட்டுக்கல, இப்போ இங்க இருக்கிற மாஸ் வந்து நமக்கு வந்து நம்ம கைட்ட லைட்டை புஷ் பண்ணி இங்க எடுத்து இழுத்துட்டு வர போறோம். சரிங்களா? ஸோ இழுத்துட்டு வரும்போது ஆப்வியஸா செஞ்சு இந்த ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் எலாங்கேட் ஆகும். ஸோ எலாங்கேட் ஆகும்போது கண்டிப்பா வந்து இந்த ஸ்ப்ரிங்ல வந்து ஒரு பொட்டன்ஷியல் வந்து நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ அது வேற கதை. இப்போ இந்த நேரத்தில் நமக்கு இந்த பிளாக் நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணி எடுத்துட்டு வரும்போது கண்டிப்பா நமக்கு வந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கும். ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் அளவுக்கு நமக்கு அந்த பிளாக் வந்து நம்ம டிஸ்பிளேஸ் பண்ணிருக்கும். கொஸ்டின் என்னன்னா இந்த பிளாக்குக்கும் இந்த சர்ஃபேஸ் இடையில இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ ஃபிரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது நமக்கு மியூ தான். இப்போ நமக்கு இதை பார்க்கும்போது நார்மலா ஒன்னும் பேனிக் ஆக வேண்டாம். ஜென்ரலா நம்ம சிம்பிளா நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ இந்த பிளாக் வந்து கீழே என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், எத்தோட ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும், mg அப்படின்ற அளவுக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? சோ அந்த திங் இதை நமக்கு ரெண்டா ரிசால்வ் பண்ண போறோம். எப்படி ரிசால்வ் பண்ண போறோம்னா இந்த டைரக்ஷன்லயும் இந்த டைரக்ஷன் நமக்கு வந்து ரிசால்வ் பண்ண போறோம். ஓகே, சோ இன்கேஸ் இதோட ஆங்கிள் நமக்கு இன்கேஸ் இதோட ஆங்கிள் தீட்டா அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த டிகிரியோட ஆங்கிள் நமக்கு வந்து தீட்டாவா தான் இருக்கும். சோ நமக்கு தெரிஞ்ச ஆங்கிளோட இது மேக் பண்ணிருக்கக்கூடிய ஆங்கிள் தெரிஞ்ச சைட்ல அதோட ஆங்கிள் மேக் பண்ணிருக்கக்கூடிய சைடு நம்ம என்ன சொல்லுவோம்னா காஸ் தீட்டா நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சோ mg காஸ் தீட்டா மென்ஷன் பண்ணுவோம். அதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கக்கூடிய சைடு நம்ம mg sin தீட்டான்னு சொல்ல போறோம். சோ ஆப்வியஸா சரிங்களா? சோ அனதர் திங், இதுக்கு நார்மலா ஒரு நம்ம லைன் டிரா பண்ணோம்னா இது வந்து நமக்கு நார்மல் வெக்டர். சரிங்களா? சோ ரைட், இப்போ நமக்கு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸை பத்தி நம்ம பேசி ஆகணும். ஃபிரிக்ஷன் இப்போ அவங்க வந்து ஸ்மூத் இன்க்ளைன்ட் பிளேன் சொல்லலாம். நமக்கு வந்து இட் ஹேசிங் சம் ஃபிரிக்ஷன்ஸ். சரிங்களா? அப்ப நமக்கு கீழே மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை அப்போஸ் பண்ற மாதிரியான மேல நமக்கு ஒரு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். சோ மேல ஆப்வியஸா நமக்கு வந்து ஒரு ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிடும். அந்த ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் இன்டு நார்மல். சரிங்களா? சோ இங்க நம்ம பாத்தீங்கன்னா இந்த நார்மலும் இந்த நார்மலும் நமக்கு வந்து சேம். கரெக்டா? சோ நமக்கு வந்து இங்க n இஸ் ஈக்குவல் டு mg காஸ் தீட்டா. அப்ப ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஃபிரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் இன்டு நார்மல். சோ நார்மல் அப்படின்ற பதிலா நமக்கு வந்து mg காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம் ஆப்வியஸா. சரிங்களா? சோ இதோட நிறுத்திக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளாக் மேல ஓவரால் என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. ஓகே, சோ the net force acting on the block எழுதலாமா? the net force acting on the block. So the net force acting on the block அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது listen, இந்த பாயிண்ட்ல நமக்கு என்னென்ன எடுக்க போறோம் பாருங்க. இந்த பிளாக் மேல கீழே வந்து ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி இழுத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு? mg sin theta என்ற அளவுக்கு. இதை அப்போஸ் பண்ற மாதிரியான ஃபிரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா mu mg sin theta cos theta என்ற அளவுக்கு. சரிங்களா? சோ அவ்வளவுதான். நமக்கு net force will be equal to mg sin theta மைனஸ் அதை அப்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்குல்ல மைனஸ்
ஸோ ரிஃப்ராக்டிவ் அது ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இன்டூ எம்ஜி காஸ் தீட்டா. ஸோ இதெல்லாம் நிறுத்திக்கலாம். இப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, இதுல ரெண்டு ரிலேஷன் மட்டும் பில்ட் பண்ண போறோம். என்ன பில்ட் பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல நமக்கு இது எலாங்கைட் வருதா, இது எலாங்கைட் இந்த பொசிஷன்ல இந்த பொசிஷனுக்கு வரும்போது நமக்கு ஏதோ நம்ம ஒர்க் பண்ணிருக்கணும், ஏதோ நம்ம ஒர்க் பண்ணி நம்ம கூட சிலுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு நம்ம செய்யற ஒர்க். ஸோ நம்மளோட ஒர்க் டன் அப்படின்றத நம்ம எதுக்கு ஈக்குவேட் பண்ண போறோம்னா, the work done is equal to இப்ப நம்ம இந்த பிளாக்கை கீழே பிடிச்சி எடுத்துட்டு வரும்போது we have to do some work. சரியா, நம்ம செஞ்சாச்சு. இப்ப இந்த ஸ்ட்ரிங் என்ன செய்யணும்னா, இந்த ஸ்ப்ரிங் என்ன செய்யணும், கொஞ்சம் எலாங்கேட் ஆகுமா. ஓகே, சோ இப்போ ஒன்ஸ் நமக்கு இந்த பிளாக நான் ரிமூவ் பண்ணிட்டாச்சு, நம்ம கை விட்டுட்டோம்னா மறுபடியும் அது என்ன செய்யும், ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகும். அப்ப யார் இந்த ஒரிஜினல் பொசிஷன் கொண்டு போறாங்கன்னா, இந்த ஸ்ப்ரிங் வந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வரும். அப்ப அதுக்கு யாருக்கு அந்த ஸ்ப்ரிங்க்கு யார் சக்தி கொடுத்திருந்தாங்கன்னா, நம்மளே சக்தி கொடுத்திருந்தோம். என்னன்னா, நம்ம வந்து ஒர்க் பண்ணிருந்தோமா, அப்படி பண்ண ஒர்க் வந்து இந்த ஸ்ப்ரிங்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி அது ஸ்டோர் ஆயிருக்கும். ஒன்ஸ் நமக்கு கையை விட்டுனதுக்கு அப்புறம் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நமக்கு பிளேக்கு வந்துடும், அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன செய்யும், அந்த பிளாக் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பண்ண மேலே இழுத்துரும். சரிங்களா, சோ இதான் நமக்கு வந்து நடக்கும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இந்த கேஸ் the work done can be related to potential energy. So work done அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து force times the displacement, potential energy அப்படின்றது half into kx square. ஓகே, சோ நமக்கு வந்து இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் அப்படின்றது நமக்கு d x ன்னு எழுதிக்கலாம். சோ x கேன்சல் பண்ணலாம். சோ பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து force net force into half into kx. okay, net force into half into kx. so net force அப்படின்றது நமக்கு வந்து mg sin theta ன்னு எழுதலாமா. so mg sin theta minus mu mg cos theta is equal to half into k. ஓகே, சோ இப்போ kx. சோ எல்லா வேலையும் நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணலாம். ஆங்கிள் பொறுத்த அளவுக்கு நமக்கு 37 டிகிரி. ஓகே, சோ நமக்கு வந்து mu mg அப்படின்றது நம்ம காமன் எழுதிடலாம். சரி, mg மட்டும் நம்ம காமன் எழுதிடலாம். சோ mg sin 37 டிகிரி மைனஸ் mu cos 37 டிகிரி is equal to 1 into k ஓட வேல்யூ நமக்கு 100. எக்ஸோட அது எவ்வளவு தூரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு 10 சென்டிமீட்டர் மட்டும் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகும். 10 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம 0.1 மீட்டர் எழுதலாமா. ஓகே, 0.1 மீட்டர் எழுதலாம். ஸோ ஆப்வியஸா என்ன செஞ்சுக்கலாம் பாருங்க. ஓகே, ஸோ நமக்கு வந்து இங்க இருந்து ஸோ 5 எழுதிக்கலாமா. ஸோ 5 எழுதிக்கலாம். ஸோ sin 35 டிகிரியோட வேல்யூ என்னன்னு சொல்றேன். ஓகே, 3 divided by 5 cos 37 டிகிரி வேல்யூ வந்து 4 divided by 5. ஓகே, சோ அந்த ரேஷியோ மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா sin 30, so 3 divided by 5 minus mu of 4 divided by 5 is equal to 5 divided by 1 into 10. அப்போ 1 by 2 கிடைக்கும். சரிங்களா, சோ ஆப்வியஸா நமக்கு என்ன செஞ்சுக்க போறோம், 1 divided by 5 மட்டும் காமன் எடுத்துடலாம். 1 divided by 5 மட்டும் காமன் வெளியில எடுத்துட்டோம். 3 minus 4 mu ன்னு எழுதலாம் is equal to 1 divided by 2. So obviously இதை என்ன செஞ்சுக்கலாம்னா கால்குலேட் பண்ணிடலாம். So 3 minus 4 mu is equal to 1 divided by 10. Okay, so 1 divided by 10 and 1 divided by 10 அப்படின்றத என்ன செஞ்சுக்கலாம், 1 divided by 10 sorry 1 divided by 5 divided by 2 ன்னு எழுதலாமா. 5 divided by 2 and 5 divided by 2 and again நமக்கு என்ன செஞ்சுக்கலாம், 4 mu is equal to 3 minus 5 divided by 2. 4 mu is equal to 3 minus 5 divided by 2. அப்போ 1 divided by 2 ன்னு எழுதலாம். ஓகே, சோ அகைன் நமக்கு வந்து என்ன செஞ்சலாம், 1 divided by 2 ன்னு எழுதலாம், or else mu is equal to 1 divided by 8 ன்னு எழுதலாம். சோ ஓவராலா பார்த்தா மியோட வேல்யூ வந்து பார்த்தா 0.125 கிடைக்கும். இது ரெண்டு ரேஷியோ எடுத்து பார்த்தா. சரிங்களா, சோ and that's it. சோ இது நமக்கு வந்து இந்த क्वेश्चनோட ஆன்சர். இப்போ நம்ம இந்த क्वेश्चन என்ன பார்த்திருக்கோம் பாத்தீங்கன்னா, சிம்பிளா நமக்கு வந்து ஒரு பிளாக் வந்து கீழே சரிஞ்சு வரும்போது அதோட இப்போ நமக்கு மியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அந்த ஃபிரிக்ஷன் அந்த சர்ஃபேஸோட ஃபிரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் நம்ம பார்த்தாச்சு. சரிங்களா, சோ ரெண்டு விஷயம், அந்த ஓவராலா அந்த பிளாக் மேல என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குன்றது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். சோ தட் நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம எழுதுவோம். இதுல முக்கியமான பார்ட் வந்து இந்த work done ஓட ரிலேஷன் தான். சோ நம்ம பண்ற work done will be equal to the potential energy stored in the spring. Potential energy stored in the spring. Okay, so that's it. So இதுதான் நமக்கு வந்து இந்த क्वेश्चन வந்து நம்ம பார்க்க இருந்தோம். and another thing, just இந்த क्वेश्चंस உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம், நான் உங்களுக்கு அதை ஆன்சர் பண்றேன். and அட்மிஷனை பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் தெரிஞ்சாலும் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல செக் பண்ணி பார்க்கலாம், ஆர் நீங்க கமெண்ட் செக்ஷன் சொன்னாலுமே நாங்க உங்களுக்கு கண்டிப்பா கைட் பண்ணுவோம். ஓகே, so thank you so much, bye.